பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22 நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் 25 சுற்றுலா பயணிகள் உட்பட மொத்தமாக 26 பேரின் உயிர்களை பலிவாங்கியது. பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பும் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அதன் கிளை அமைப்பும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றன. தொடர்ந்து பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா முன்னெடுத்தது. அதன்படி கடந்த மே 7 பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியாவின் பாதுகாப்பு படைகள் சரமாரி தாக்குதல்களை நடத்தின. இதில் 9 பயங்கரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் இந்த அதிரடியை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் அரசு மன்றாடியதை தொடர்ந்து கடந்த மே 10 ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்தியா அறிவித்தது. இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படையினர் பாகிஸ்தான் ஏவுகணையை 314 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தியதாகவும் அப்போது அந்நாட்டின் அவாக்ஸ் கண்காணிப்பு விமானமும் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் தகவல் வெளியானது. இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங்கும் இதனை அதிகாரப்பூர்வமாக விளக்கி உறுதிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக பஞ்சாபில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த விமானப்படையின் S-400 அலகு 40 டிகிரி வடக்கு 6 டிகிரி கிழக்கு திசையில் ஏவுகணையை ஏவி பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள டிங்கா பகுதியில் பறந்து கொண்டிருந்த அவாக்ஸ் கண்காணிப்பு விமானத்தை தாக்கியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இதனை உண்மை என ஒப்புக்கொண்டுள்ள ரஷ்ய பாதுகாப்பு நிபுணர் அலெக்சே மிகாயிலோவ் பெட்ரென்கோ இந்த தாக்குதல் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் நிரூபிக்கப்பட்ட திறன்களுக்கு முற்றிலும் ஒத்ததாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போரின் போதும் இதுபோன்ற தொலைதூர தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் 2022 ரஷ்யா S-300V4 அமைப்பை பயன்படுத்தி 217 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த யுக்ரைன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதை நினைவூட்டினார். இந்நிலையில் இந்திய விமானப்படை 314 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பாகிஸ்தானின் கண்காணிப்பு விமானத்தை தாக்கியது உலகிலேயே மிக நீண்ட தூர வான்பரப்பு ஏவுகணை தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்திய விமானப்படையின் இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தி இந்திய போர் விமானங்களுக்கு முக்கிய மூலோபாய முன்னேற்றத்தை அளித்ததாக கூறப்படுகிறது. இதே காலகட்டத்தில் அவாக்ஸ் கண்காணிப்பு விமானத்தை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட பாகிஸ்தானின் JF-17 போர் விமானங்களும் இலக்காகின. இதனை உண்மை என நிரூபிக்கும் வகையில் சியால்கோட் அருகே 200 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு JF-17 விமானம் அழிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்களிலும் செய்தி வெளியாகின. 4 நாட்கள் நீடித்த இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் S-400 அமைப்பை பயன்படுத்தி மொத்தம் 6 பாகிஸ்தான் விமானங்கள் அழிக்கப்பட்டதாகவும் பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதலில் போலாரி விமான தளத்தில் இருந்து மற்றொரு அவாக்ஸ் கண்காணிப்பு விமானமும் சேதமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தானுக்கு $500 மில்லியன் அதிகமாக இழப்பு ஏற்பட்டதாகவும் அந்நாட்டின் வான்வழி முன் அறிவிப்பு திறன் சுமார் 22% வரை குறைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். இந்திய விமானப்படையின் துல்லியமும் மூலோபாய திட்டங்களும் பாராட்டத்தக்கது என புகழ்ந்துள்ள ரஷ்ய பாதுகாப்பு நிபுணர் பெட்ரென்கோ ஷூட் அண்ட் ஸ்கூட் யுத்த நுட்பங்கள் குறைந்த ரேடார் அடையாளங்களை திறம்பட பயன்படுத்தி இந்திய விமானப்படை எதிரியின் எதிர் ரேடார் ஏவுகணைகளை தவிர்த்து தாக்கியதையும் விளக்கியுள்ளார். மேலும் ஆயுதங்களை தயாரிக்கும் தங்களை விட இந்திய விமானப்படையினர் அவற்றை திறமையாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் இந்திய விமானப்படையின் துல்லியமும் மூலோபாய வலிமையும் சர்வதேச அளவில் மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 வாகை கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call